புதுச்சேரி சுதானா நகர் நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். சமூக ஆர்வலரான இவர் நடைபெறவுள்ள 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களிடையே 100% விழுக்காடு வாக்கினை பதிவு செய்திட வலியுறுத்தி சைக்கிள் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார். இந்த பிரச்சாரத்தை புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் சில தினங்களுக்கு முன்பு துவக்கி வைத்தார். இதன் மூலமாக இவர் புதுவையில் 5 நாட்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் விழிப்புணர்வு செயலிகளான ஸ்வீப், சி விஜில், ஓட்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாக்சம் செயலி குறித்து மக்களிடையே எடுத்துக் கூறினார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பணம் மற்றும் பரிசு பொருட்களுக்கு தங்களது வாக்கை விற்காமல் அனைவரும் தேர்தலில் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும், கட்டாயம் வாக்களித்து தங்களது வாக்குரிமையை நிலைநாட்டி நாட்டின் நல்ல எதிர்காலத்திற்கான சிறந்த உறுப்பினரை தேர்வு செய்யும் வகையில் வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு கேட்டுக் கொண்டார். இதன் தொடர் நிகழ்ச்சியாக புதுவையிலிருந்து கடலூர், சிதம்பரம், சீர்காழி வழியாக முக்கிய இடங்களுக்கு பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் வழியாக விழிப்புணர்வு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு நேற்றிரவு காரைக்கால் வருகை புரிந்தார். இன்று அவர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முனைவர் மணிகண்டன் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி செந்தில்நாதன் காரைக்காலில் இருசக்கர மிதிவண்டி மூலமாக ஒலிபெருக்கி வழியாக வாக்காளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவரும் வாக்களிப்போம், நேர்மையாக வாக்களிப்போம் என்ற விழிப்புணர்வு வாசகங்களுடன் காரைக்கால் மாவட்டத்தில் 100% வாக்கினை வலியுறுத்தி முக்கிய கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் 2 நாட்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள உள்ளார்கள். இவர் இங்கள் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு புதுவையிலும் மற்றும் காரைக்கால் மாவட்டத்திலும் கொரோனா விழிப்புணர்வு சம்பந்தமாக அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் ஸ்வீப் ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன் மற்றும் ஷெர்லி அதன் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.